ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்னைக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம், அதுவும் அந்த டேஸ்ட் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் சூப்பராக நல்ல உதிர் உதிராக பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதோட இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க கத்திரிக்காய் கிரேவி. அதுவுமே ஒரே குக்கரில் 1 பாட் கிரேவியாக நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பர், ரெண்டுக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு டாப் டக்கரான இந்த பிரியாணியும் அந்த கத்திரிக்காய் கிரேவியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் வந்து இதை ஓட விட்டு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப லென்த்தான வீடியோவாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் ஓட விட்டு எடுத்திருக்கேன். வாங்க இந்த பிரியாணிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட மசாலா வந்து 4-5 ஏலக்காய், கிராம்பு, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இலை, மொட்டு, இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாவே மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு பொடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம், தேவைப்படும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பிரியாணி சட்டி எது வச்சிருக்கீங்களோ வச்சுக்கோங்க. வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லா 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து புதினா மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புதினா சேருங்க. அதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேங்க. அதற்கு தகுந்தது மாதிரியான ஜாமான் சொல்றேன். 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப எல்லாம் நான் இன்னும் இஞ்சி பூண்டு சேர்க்கல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டது புதினாவுக்கு அப்புறம் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ 3 டம்ளர் அரிசி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அந்த எண்ணெயில வதக்கி எடுத்துடலாம். இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துடலாம். இப்ப நம்ம சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 10 சின்ன வெங்காயம், அதையுமே இதுல சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடலாம். பாருங்க, நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். இந்த டைம்ல நான் 2 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். தக்காளி பழம் தேவையில்லைங்க, சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு டேஸ்ட்டுக்காண்டி நான் தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். ஸோ 2 தக்காளி பழத்தையும் மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மசாலாவில் சேர்த்து அதையுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுல இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இந்த மசாலால சேர்த்துட்டு அதோட பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டுல பிரியாணி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்ல கடையில வாங்கின பிரியாணி மசாலா இருந்தாலுமே 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேல எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி தழைகள் நிறைய தூவிக்கலாம். அதோட நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள், அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நான் சேர்த்திருக்கேன். அதோட பச்சை பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா ஈவனா கலந்து விட்டாச்சு. நல்லா சூப்பரா உங்களுக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆயிருக்குங்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கிளிப்பிங்ல மிஸ் ஆயிட்டு, வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டியா தயிர் சேர்த்து இத ஒரு மூடி போட்டுருங்க. இப்ப இது திரும்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைம்ல நம்ம தண்ணி, அதாவது 1:2 விகிதத்துல தண்ணி சேர்த்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்து கல் உப்பு சேர்த்திருக்கேன். கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு திறந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சிருக்கும். இந்த டைம்ல அடுப்பை சிம்ல வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சாதம் வந்து ஒரு 70% உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். இந்த டைம்ல மேல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நிறைய கொத்தமல்லி தலை சேர்த்து மேல ஒரு வாழை இலை இருந்தா வாழை இலையை போட்டு தம்ல போட்டுடலாம். தம்மெல்லாம் ரொம்பலாம் போட்டு மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இவ்வளவுதான். வாழையில போட்டு மேல மூடி போட்டு ஒரு இடிகல்ல தூக்கி வெயிட்டா எந்த ஜாமானும் நீங்க வச்சிடுங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் பெர்ஃபெக்டா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிருக்கும். இப்ப அடுத்து கிரேவி நம்ம பார்க்கலாம். நான் குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை, ஒரு மொட்டு,
கொஞ்சம் இந்த கல்பாசி சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட இதுக்கு ஒரு அரவை ஒன்று அரைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு 2 முழு தக்காளி பழம், 5, 6 முந்திரி, 2 தேங்காய் கீத்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இதுக்கு கத்திரிக்காய் வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ்ல உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா இதுல வதக்கி விடுங்க. இப்ப இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க, கத்திரிக்காய் மட்டும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம தக்காளி, முந்திரி, தேங்காய் அரைச்சோம் இல்லையா விழுது, அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் பண்ணி அதுல நல்ல மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்துடுங்க. கொஞ்சம் செமி கிரேவியா செய்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா வச்சிட வேண்டாம். இந்த டைம்ல புதினா, கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் மேல தூவிடுங்க. எக்ஸ்ட்ராவா இன்னும் கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுங்கங்க. கத்திரிக்காய் குழையவும் குழையாது, சூப்பரா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். இப்ப பாருங்க, நமக்கு பிரியாணியும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உதிர் உதிரா கொஞ்சம் கூட உடையல சாதம். அப்படியே அவ்வளவு ஒரு சூப்பரா நல்லா வெந்து அருமையா வந்திருக்கு பிரியாணி. இப்ப கத்திரிக்காவும் நமக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்கு பாருங்க. 2 விசில் மட்டும்தாங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு குழஞ்சு அழகா வெந்திருக்கு. ஆனா கரைஞ்சு போகல. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இப்ப நம்ம வாழை இலை போட்டு மூடி வச்சோம் இல்லையா, அதுல உள்ள அந்த வாழை இலையோட எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சீரக சம்பாவோட இந்த சாதம் இருக்கு பாருங்க, சொல்லவே வேண்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருந்துச்சு இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி. நம்ம வீட்டுல ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாங்க. இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவலுங்க. தாறு மாறுங்க. தாறு மாறு தக்காளி சோறு கிடையாது, தாறு மாறு தலப்பாக்கட்டி சோறுங்க. செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு ரைத்தா ஒன்று வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நீங்க செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.